வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம செட்டில் தான் இருக்கோம். இன்னைக்கு பார்க்க போகிற வண்டி வந்து டாட்டா அல்ட்ரா T.16. இது பாசிங் வந்து 16 டன் கொடுத்துருக்காங்க. மொத்த வெயிட்டு இது எம்டி மட்டும் 6 சில்லரை வருது. பெருத்து கேப்பின்னு வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கார் மாதிரியே கொடுத்துருக்காங்க வண்டி. டீசல் டேங்க் பாருங்க, டீசல் டேங்கு 200 லிட்டர் மேலே வரும் போல இருக்கு. ஆட்புல் ஆயில் வேற கொடுத்துருக்காங்க. 20 அடி வண்டி பாருங்க, 20 அடி வண்டி. டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா 900 டயரு. ட்ரக்கு டோலில் தான் வரும். பாருங்க எவ்வளோ பெரிய வண்டி இருக்கு. பாருங்க 20 அடி வண்டி. ஸ்டெப்னி அப்படி கீழே கொடுத்துருக்காங்க, ஈஸியாக கலட்டுற மாதிரி. ஸ்டெப்னி 900 டயர் வண்டி. பார்த்தீங்கன்னா நம்ம டாட்டா வண்டி தான் பார்த்துட்ருக்கோம். வண்டி செம்மையாக கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸ்டீரிங்கு, கியரு 6 கியர் கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் எடுத்து 7 கியர் கொடுத்துருக்காங்க. வண்டியிலே செட்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஜிபிஎஸ் வண்டியிலே கொடுத்துருக்காங்க. எமர்ஜென்சி கொடுத்துருக்காங்க. டாப் லைட்டு கொடுத்துருக்காங்க. பாருங்கள் பெருத்து கேபின் தான். வண்டி ஒரு அடிப்பொலியாக இருக்குது. எவ்வளோ தூரம் ஓட்டினா கூட அலுப்பே இருக்காது போல் இருக்குது. பாருங்கள் அருமையாக கொடுத்துருக்காங்க. 2 மிரர், சைடு மிரர் சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் மிரர் ஒன்று கொடுத்துருக்காங்க. எல்லாமே நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க. எவ்வளோ தூரம் லோடு வண்டிக்கு இவ்வளோ சேஃப்டியாக சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லாங் போகிறதா இருந்தாலும் எந்த ஒரு அலுப்புமே இருக்காது. ஸ்டீரிங் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்டீரிங்கு மேலே கீழே நம்ம உடம்பு சைஸ் படி கொடுத்துக்கலாம். சீட்டு புஷ்பேக் சீட்டு தான். நம்ம வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி மேலே கீழே போயிட்டு வரும். பாருங்கள் வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கு அருமையான ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. பக்கத்துலேயே இருக்குது. நம்ம வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது லாங் போயிட்டுருக்கோம் அப்படின்னா தண்ணிக்குன்னு தனியாக இது பண்ணலாம். அப்படி சைட்லேயே கொடுத்தாச்சுன்னா அப்படி ரன்னிங்லேயே குடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். அருமையாக இருக்குது. சீட்டு 2 பேர் தாராளமாக படுக்கலாம். ஒரு பெருத்து கேபின் தான் இது. பின்னாடி ஒரு ஆள் படுத்துக்கலாம். அதேமாரி சென்ட்ரு சீட்டில் சீட்டை மடக்கி விட்டு கூட இன்னொரு ஆள் படுத்துக்கலாம். அருமையாக ஒரு வண்டி கொடுத்துருக்காங்க பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா இருக்குது வண்டி. ஃபாஸ்டாக் தான். மிரர் இது லைட்டு மிரரு வச்சா இது வச்சுக்கலாம். கட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மீட்ரு பார்க்கலாம். இப்போது பாருங்கள், சாதா மீட்டர்லேயே RPM 40 வரை கொடுத்துருக்காங்க. RPM 40 கொடுத்துருக்காங்க. ஸ்பீடு 140 வரை கொடுத்துருக்காங்க. டீசல் ஃபுல் மீட்டர் வரை கொடுத்துருக்காங்க. பாருங்கள் ஆன் பண்ணுறேன். ஃபஸ்ட் சுவிட்சை ஆன் பண்ணோன்னே சார்ஜரு செட்டு ஆன் ஆயிரும். ரெண்டாவது ஆன் பண்ணும்போது மீட்ரு ஆன் ஆகுது. ஆட்டோமேட்டிக்காக அங்கே டீசல் மீட்ரு ஒன்று கீழே ஓடிட்டுருக்கு. பாருங்கள் வெல்கம் பண்ணிவிட்டு அது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிடுது. அப்புறம் பேட்ரி லைட்டு, ஆயில் லைட்டு, ஹேண்ட் பிரேக் லைட்டு எல்லாம் எரியுது. கிலோமீட்ரு பாருங்கள், கிலோமீட்ரு 4402 கிலோமீட்டர் தான் ஓடிருக்கு. வண்டி புது வண்டி. வேக்கம் கொடுத்துருக்காங்க. வேக்கம் ஃப்ரண்ட்டு ரிவல்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ பேட்ரி பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க. டைம் கொடுத்துருக்காங்க. எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க வண்டி. ஃபாரின் டைப் மாதிரியே இருக்குங்க வண்டி. டபுள் பேட்ரி வண்டி. டபுள் பேட்ரி 24 வாட்ஸ் இப்போ டபுள் பேட்ரி செட்டு இருந்தால் இருக்கு பாருங்க. ஸ்பீக்கர்லாம் அப்படி இதுலேயே ரெடி பண்ணிட்டாங்க. ஆக்சிலேட்டர் பாருங்கள். ஆக்சிலேட்ரு, பிரேக்கு, கியர்லாம் பாருங்கள். அப்படி காரில் எப்படி இருக்கும் அப்படியே இருக்குது பாருங்கள். அருமையாக இருக்குது. அப்படி அருமையாக இருக்குங்க. இது ஹெல்ப் என்னன்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஜிபிஎஸ்ஸு. அப்புறம் எமர்ஜென்சி லைட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. இன் எமர்ஜென்சி ஆன்லி. அது எமர்ஜென்சிங்கும் போது எங்கேயாவது வழித்தடத்தில் ஏதாவது ஒரு பிரேக் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா அதை அட்டன் பண்ணோம் அப்படின்ட்டுனா பக்கத்து டோல்கேட்டுக்கு போயிடும். ஜிபிஎஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ வண்டி எங்கே நிற்கின்ட்டு ஓனர் எப்பவும் பார்த்துட்டே இருக்கலாம். ஏசி இருக்குது வண்டியில்.
மொத்தத்தில் எவ்வளோ தூரம் போனாலும் அலுப்பே இருக்காதுங்க, போயிட்டே இருக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. சீட்டு பாருங்கள், புஷ் பேக் சீட்டு தான். டோர்லேயே இது டோரை பாருங்களேன், பக்காவாக கொடுத்துருக்காங்க. டோர் பாருங்கள், கார் டோர் மாதிரி தான் இருக்குது. அந்த லாக்கு கூட அப்படி தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். செட்டு கொடுத்துருக்காங்க. மேலே ஏதாவது டாக்குமெண்ட் எதாவது வச்சுக்கலாம், வண்டி புக்கு ஏதாவது ஜெராக்ஸ் எதாவது வச்சுக்கலாம். ஒரு கைப்பிடி ஒன்று கொடுத்துருக்காங்க. இவர் தான் அந்த வண்டி டிரைவரு. இந்த சீட்டு மடிக்கணும்னா அவர் ஆந்திராக்காரரு, கொஞ்சம் தமிழ் தெரியும். நமக்கு எப்படி கொஞ்சம் ஆந்திரா தெரியாது நமக்கு. இல்லை இது மட்டும் அதை மட்டும் இது பாருங்கள். நம்ம இப்போ லாங்கு போயிட்டுருக்கோம், இதாக இன்கேஸு எமர்ஜென்சி கேஷ் எதாவது வைக்க வேண்டியிருந்து அப்படின்னா அதுக்குன்னு தனியாக ஒன்று செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ இதில் ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துட்டு இது ஓப்பன் பண்ணியாச்சுன்னா கேஷ் இப்போ வெளியில் லாங்கெலாம் போகும்போது எதுலேயுமே வைக்க முடியாது. அப்படிங்கும்போது தெரியாத மாதிரி உள்ளே வச்சுக்கலாம். பாருங்கள் கேஸ் வச்சுருக்காங்க. சரி, அது பார்த்து பையன் மூடிடலாம். மூடிட்டு இது ஒரு சீட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது டோட்டலாக இந்த சீட்டு ஒன்று மடக்கி விடலாம். மடக்குங்க, அதை இழுத்து விட்டுட்டு கீழே மடக்கி விட்டாச்சுன்னா போதும். இதிலே படுத்துக்கலாம். தலைவர் பெட்ஷீட் எல்லாமே வச்சுருக்காங்க. இதிலே 2 பேர் படுத்துக்கலாம். இது டிரைவர் சீட்டையும் மடக்கி விட்டுக்கலாம். ஹேண்ட் பிரேக்கிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பரவாயில்லைங்க, இதில் ஒரு நல்ல ஒரு வண்டியாக கொடுத்துருக்காங்க. வண்டி பிக்கப்பும் நல்லா இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஜிபிஎஸ் ஆன் ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம சாவி ஆனாலே ஜிபிஎஸ் ஆன் ஆயிரும். அது வண்டி ஓனருக்கு தெரிஞ்சிட்ருக்கும். அவர் வண்டி எங்கே போகுது என்னன்னு கேட்டுட்ருப்பார். அது வேணாங்க. வேறு வீல் ஸ்பேனர் கொடுத்துருக்காங்க. பின்னாடி ஒரு மிரர் கொடுத்துருக்காங்க. அருமையாக கொடுத்துருக்காங்க எல்லாமே. பாசிங் தாங்க, இப்போ எங்கே போனாலும் பாசிங் தான். பாசிங் 10 டன்னு வண்டி தான் கேட்குறாங்க. எங்கே போனாலுமே 10 டன்னு வண்டி இருந்துச்சுன்னா எங்கே போனாலும் உடனே லோட் ஆயிரும். 7 டன்னாக இருந்தாலும் 10 டன் லோடு தான் ஏற்ற சொல்கிறாங்க. ஆர்டிஓ பிரச்சனை இருக்குது. அதனால் நம்ம வண்டி எடுக்கிறதா இருந்தால் 10 டன் வண்டியே வாங்கலாம். ஃபஸ்ட்டு ஏறுற ஸ்டெப்பை பாருங்கள். 2 ஸ்டெப்பு கொடுத்து அப்புறம் மேலே போய்க்கலாம். பாருங்கள், ஸ்டீரிங்கு, அப்புறம் சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு நம்ம தேவைக்கு தக்கன வச்சுக்கலாம். அதேமாதிரி வெயிட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம வெயிட்டுக்கு தக்கன அது கீழே மேலே போய்க்கிடும். ஆக்சிலேட்டர் பாருங்கள், பிரேக்கு, ஆக்சிலேட்டர், பிரேக்கு, கிளட்சி 3 சூப்பராக கொடுத்துருக்காங்க. கியர் பாருங்கள், பக்கத்துலேயே கொடுத்துருக்காங்க. ஏசி இருக்குது, பக்கத்தில் ஏசி இருக்குது. போயிட்டே இருக்கலாம், எவ்வளோ தூரம்னாலும் போயிட்டே இருக்கலாம். ஒரு நல்ல வண்டி ஒன்று. டாட்டா அல்ட்ரா T16.2 12 பாசிங்க. இது 2 வண்டி இருக்குது. 2 வண்டியுமே ஒரே ஒரு வண்டி தான்.